ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ இந்த வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் யூனிட் 5 தட்ஸ் கால்ட் இந்தியன் எக்கனாமி அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக் உடைய சிலபஸ் ரெண்டாவது, இந்த சிலபஸ்ல புக்ல எந்தெந்த இடங்கள்ல கவர் ஆகுது சார் அப்படின்னு சொல்லலாம். சார் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்னன்னா, எத்தனை டாபிக் சார் இந்தியன் எக்கனாமி படிச்சா நம்மளால கோ த்ரூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 டாபிக் படிச்சாலே போதும், இந்தியன் எக்கனாமியை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க நீங்க என்ன படிக்கணும், எப்படி படிச்சா மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா ஒரு பேசிக் போட்டுக்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமியோடைய 50 கொஸ்டின்ஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல 50 கொஸ்டின்ஸ். சார் நான் குரூப் 1 படிக்கணும்னா 50 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ குரூப் 2லயும் குரூப் 4லயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ்ங்க. எவ்வளோங்க? 20 கொஸ்டின்ஸ். மொத்தமா சேருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க இந்தியன் எக்கனாமின்னு வந்தாலே உங்களுக்கு 70 கொஸ்டின்ஸ். எவ்வளோங்க? 70 கொஸ்டின் 3 எக்ஸாமையும் சேர்த்தா. அப்ப அந்த 70 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஒரே ஒரு சிலபஸ் தான். குரூப் 1 சிலபஸை முடிச்சிட்டீங்கன்னா, அழகா மீதி எல்லாமே செக்ரிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ அப்போ பேசிக்கா நம்ம சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் புக்ஸ்ல எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாங்க. ஸோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கங்க காய்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்க பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்பவே உட்காந்து படிச்சிடலாம் அப்படின்றது சொல்றேங்க. ஸோ வீடியோ பதிவை முடிச்ச உடனே என்ன பண்ணலாம் பார்த்தா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பிடிஎஃப்லையும் கொடுத்துட்றேங்க. அதையும் பார்த்துக்கங்க டெலிகிராம் சேனல்ல. ஓகே, பார்த்தலாமா? சரி, முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே இருக்கு. இது நம்ம ரெண்டாவே பிரிக்கலாங்க. ஸோ இந்திய பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் 9ன்னு வந்துச்சுங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து தனியாவே இருந்துச்சு. ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு யூனிட் 5ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட குரூப் 1ல மட்டுமே 50 கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. இந்த 50 கேள்விகள் எந்தெந்த டாபிக்ல, எந்தெந்த புக்ல படிக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். எடுத்த உடனே சார் நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், எனக்கு 20 கேள்வி அடிக்கணும், 50 கேள்வி அடிக்கணும். முதல்ல எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், போய் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்க்கலாமா? பாருங்க. ஸோ 6th to 12th புக்லங்க. ஸோ எல்லா லெசனும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்திய பொருளாதாரம் பொருளாதாரத்தின் இயல்புகள்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 9th, 10th, 11th 3 புக்லயும் கவர் ஆகுங்க. ஸோ இந்த 3 லெசனும் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கணும். மேம்பாட்டை அறிவோம், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், இந்திய பொருளாதாரம். இந்த 3 புத்தகங்களையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஒரு 80% கவர் ஆயிடும். சார் அந்த 80% அப்புறம் 20% எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் ஆஃப் த சோர்ஸ். பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ். ஸோ இதை நம்ம எங்க கொடுக்க போறோம்னா, நான் உங்களுக்கு ஒரு 30 டாபிக் கொடுக்க போறேன்ப்பா. அந்த 30 டாபிக்ல என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொகுத்து அழகா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் அவுட் ஆஃப் சோர்ஸும் ஜாயின் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சிலபஸை பார்க்க போறீங்க. இந்த சிலபஸை பார்த்துட்டு ஒரு வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த புக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பேசிக்ஸ்க்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு பாருங்க. இந்த இடத்துல ஐந்தாண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக். சார் இது மூணுத்தையும் நான் எங்க போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு உங்களுக்கு. அப்ப எக்கனாமிக்ல 11th புக், 12th புக், பாலிட்டில 12th புக். சார் பாலிட்டில இருக்கான்னு கேட்டா இருக்கு. திட்டமிடலும் அரசியல் வளர்ச்சி, வளர்ச்சி அரசியலும் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திட்டக்குழுக்கள்லாம் இருக்கும். இந்த நேரு திட்டம், பம்பாய் திட்டம், காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திட்டம் எல்லாமே இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திட்டமிடலும் அரசியல் வளர்ச்சி அரசியலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% ஆஃப் முடிச்சிடலாங்க. இந்த டாபிக்ல இருந்து புக்ஸை ஒழுங்கா படிச்சோம்னா. மீதி 10% சார் அப்படின்னு நீங்க கேட்கிறப்போ, நான் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய வீடியோ கிளாஸ் ஒன் டைம் பார்த்துட்டீங்கன்னா ஆயிடும். ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டுங்க, வருவாய் ஆதாரங்கள். சார் வருவாய் ஆதாரங்கள் எங்க சார் பார்த்தீங்கன்னா 10th புக் தாங்க. ஸோ 10th புக் படிக்கிறீங்க 2 டாபிக். அரசாங்கமும் வரிகளும், நாட்டு வருமானம், நேர்முக மற்றும் மறைமுக வரிகள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ல ஒரு புக் 11th காமர்ஸ். சரிங்களா? இதுல இருந்து கொஞ்சம் நேர்முக வரிகள், மறைமுக வரிகள் இருக்கு. ஸோ புக் என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஸ் யூசுவல் தான். 80% கவர் ஆனா மீதி 20% என்ன பண்ருவோம்? நம்ம த்ரோன் அகாடமில ஒரு வீடியோ கிளாஸ் போட்டு அழகா குடுத்து முடிச்சிருவோம். அப்ப 100%ன்றது நீங்க ஒன்ஸ் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நாங்க வீடியோ கிளாஸாவும் குடுத்து முடிச்சிடுறோங்க.
நெக்ஸ்ட்டுங்க. சார் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கிய பத்தி படிக்க போனோம். ஆனா ஆர்பிஐ படிக்கணும்னா எனக்கு பணம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9த் சோசியல் சயன்ஸ் புக் படிக்கணும். 12த் புக் வங்கியல்னு லெசன் ஆர்பிஐ பத்தி டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. ஸோ 11த் காமர்ஸ் அப்போ 11த் காமர்ஸ் அவுட் போயிட்டு என்ன பண்ணணும்? இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அதையும் படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா 95% இங்க முடிஞ்சிருக்கு. என்னங்க சார் சொல்றீங்க? இதுவரைக்கும் 80, 80 சொல்றீங்க, 90 சொல்றீங்க. இப்ப 95% சொல்றீங்கன்னா, எஸ் 95% கொஸ்டின்ஸ் இதுலருந்தே கவர் ஆயிடும். மீதி இருக்கிற 5% நான் குடுத்துருவேன் உங்களுக்கு. நான் கேரண்டி எப்படி குடுக்குறேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் எங்கெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுக்க முடியுமோ குடுத்துட்டு, மீதி பெர்சன்டேஜ் நான் எப்படி கேரண்டி குடுப்பேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வித் எதனா கமிட்டி போட்டிருந்தாலோ, இல்ல புதுசா ஆளுநர் நியமிச்சிருந்தாலோ, நான் அத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேங்க. நெக்ஸ்ட்ங்க. நிதிக் கொள்கை மற்றும் பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசன் தாங்க. 8த், 12த் பணம் சேமிப்பு, முதலீடுகள், பணவியல், பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு லெசன்ஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கவர் ஆகும். மீதி 30% வீடியோஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்றோம், அழகா உங்களுக்கு தொகுத்து குடுத்துருவோங்க. ஆனா அடுத்த டாபிக் பாருங்களேன். நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. ஒரே ஒரு லெசன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ன்னு சொல்லுவேங்க. சார் நான் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா, பட்ஜெட்ட பத்தி, நிதி ஆணையத்த பத்தினா, இந்த நிதி பொருளியல்ன்ற லெசன படிக்காம என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. 12த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த பிசிக்கல் எக்கனாமி நீங்க போய் படிச்சுட்டீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 டூ 70% போட்டுக்கலாங்க. 70% புக்ல கவர் ஆயிடும். 30% நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸ் குடுப்பேன். டாபிக் வைஸ் பிரிக்கிறப்போ. அப்ப என்ன ஆனிடலாம் உங்களுக்கு ஈஸியா அது புரிஞ்சிரும் அப்படின்றத சொல்றேங்க. நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தின் போக்குகள் பார்க்குறப்போ நம்ம இந்த நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த 10th புக்ல பாருங்க. மொத்த நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம் கண்டிப்பா இருக்குங்க. 12th பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்திய பொருளாதாரத்துல எப்படிலாம் போக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸோ இது சார் எவ்வளோ சார் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% இதுல ஃபுல்லாக கவர் ஆயிடும். இந்த டாபிக்ல இருந்து ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல தமிழ்நாடு எக்கனாமி இருக்குல்ல இதுவும் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் இருக்கு சார். சார் இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9th புக்கும் 12th புக்கும். ஸோ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, தமிழகத்தில் வேலையின்மை, வேளாண்மை, வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு லெசன். இந்த 12th எக்கனாமிக் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். இந்த லெசனை நீங்க படிச்சிட்டனாலே உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புன்னு கேட்கிறப்போ 70% கவர் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல 70% நாங்க கவர் பண்றோம். அப்போ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு 9th புக் பேசிக்ஸ். ஸோ வேளாண்மையும் பேசிக். இது பேசிக் போட்டு 70% கவர் பண்ணிட்டீங்கன்னா இது 50, இது 15. இப்போ பார்த்தீங்கன்னா 100% நீங்க இதுலயே கவர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து அவுட் சோர்ஸும் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு அழகா தொகுத்து கொடுத்துருவேன். நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. நெக்ஸ்ட்ங்க தொழில் தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள். ஸோ இந்த டாபிக் வந்து என்ன கேட்டீங்கன்னா படிக்காம போகவே கூடாதுன்னு சொல்றேன். ஏன் சார்னா சார் நீங்க திட்டங்கள் படிக்கிறனாலும் தொழில்துறை படிக்கிறனாலும் எல்பிஜி படிக்கிறனாலும் தொழில் முனைவோர் ஆக்கணும்னாலும் எல்லாமே இந்த புக்ல தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் சார் ஒரு 3 கொஸ்டின் எங்கிருந்து கேட்டான்னு தெரியல சார். 2 கொஸ்டின் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இந்த டாபிக்ல தான் கொஸ்டின் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11th எக்கனாமிக்ஸ்ல இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள்னு ஒரு லெசன் இருக்கு. கண்டிப்பா எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் இருக்கு. காமர்ஸ்ல பாருங்களேன். காமர்ஸ் 11th 21th லெசன் குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. எங்கங்க? ஊரக பொருளாதாரம். அந்த டாபிக்லயும் கவர் ஆகுது. காமர்ஸ்லயும் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் 1991ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தோம்? எல்பிஜி கொண்டு வரோம். ஸோ இந்த எல்பிஜியை பத்தி தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இதை பத்தியும் நான் உங்களுக்கு 12th சொல்லிட்டு போறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th இன்னொரு லெசன் இருக்கு பாருங்க. தொழில் முனைவோருக்கான அரசு திட்டங்கள். சார் ஸ்கீம்ஸ் எங்க சார் போய் படிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இப்போ நல்லா படிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துட்டாலே போதுமானது அப்படின்றது சொல்றேங்க. நெக்ஸ்ட்டுங்க சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ இந்த இவ்ளோ டாபிக் இருக்கு சார். எங்கெல்லாம் போய் தேடி படிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கும். இந்த இத ஒரு 5 தட்ஸ் மீன் ஒரு 7 லெசன்ஸ் மட்டும் கவனிச்சுக்கங்களேன். சார் ஓல்டு புக் இருக்குங்க இதுல. ஏன்னா 9th இடம்பெயர்தல் ஒரு சமூக பிரச்சனை தாங்க. அது ஏன்னா இடம்பெயர்ச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா என்ன ஆகும்? மக்கள் தொகை அதிகமாகும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மக்கள் தொகையால ஊரக பொருளாதாரம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமது சமூக பிரச்சனைகளும் தீர்வுகளும் இங்க பாருங்க கைஸ். ஓல்டு சோசியல் சயின்ஸ் 2005. ஸோ இந்த லெசன்ஸ்ல நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு போயிருக்கணும். அப்பதான் நம்மளால ஈஸியா கோ த்ரூ பண்ண முடியும். அதே மாதிரி ஓல்டு சோசியல் சயின்ஸ்ல 2005ல நமது பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமது
பிரச்சனைகளும் தீர்வுகளும் லெசனும், நமது பொருளாதார பிரச்சனைகளும் லெசனும் சமூக பிரச்சனைகள்ல ஆட் ஆகுது. ஸோ சமூக பிரச்சனைனா மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. நீங்க புக்ல படிக்கிறப்போ 50% தான் படிக்கணும். மீதி 50% வீடியோ கிளாஸ். நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், அப்போ 100% ஷூரிட்டி கொடுக்க முடியும். நீங்க ஒரு வீடியோ கிளாஸ் போயிட்டு பார்த்துட்டு கிளியரா நோட்ஸ் மேக் பண்ணிட்டு போறப்போ சிலபஸை முடிச்சுட்டு போவீங்க. ஓகேங்களா? அந்த ஷூரிட்டி கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட் சமூக நீதியும், சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க. ஸோ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 11th பாலிட்டில சமூக நீதின்னு ஒரு லெசன் இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டாலே போதுமானது. அதுவே வந்து பார்த்தா ஓல்டு சோசியல் சயின்ஸ் 2005 பதில விடுதலைக்கு பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குங்க. ஸோ இந்த பாடத்தை நீங்க என்ன பண்ணிடணும், பார்த்து முடிச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகளும் அவற்றின் வளர்ச்சி தாக்கமும் சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ சார் இது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எல்லா லெசனும் படிச்சுட்டு போனோம். ஆனா இதுல இருக்க எல்லா லெசனும் கண்டிப்பா படிக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல வருங்க. சார் அங்க ஒரு பொருளாதாரம் பார்த்தோம். கண்டிப்பா தமிழ்நாட்டின் போக்குகள், பொருளாதார போக்குகள் பார்க்குறப்போ இந்தியாவின் பொருளாதார போக்குகள்ல தமிழ்நாட்டுடைய பங்கும் இருக்கும். அதுதான் நம்ம இங்க சொல்லியிருப்போம். அப்போ 11th எக்கனாமிக்ஸ், 10th ஜியோகிராஃபி பாருங்க, இந்த 3த்துலயுமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு இயற்கை பிரிவு, மானுட புவியியல் இருக்கா? ஸோ கிட்டத்தட்ட 4 to 5 கொஸ்டின்ஸ் இங்கே கவர் ஆயிடும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில. ஸோ குரூப் 1 போனீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ், 8 to 10 கொஸ்டின்ஸ் எங்க குரூப் 1க்கு. அப்போ இங்கவே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா பயங்கர பேஸ் ஆயிடுது. ஸோ அப்போ பாருங்க, இந்த லெசன்ஸ் இந்த டாப்பிக்கை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றேன். அதே மாதிரி 10th தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற லெசன் இருக்கு சார். எவ்ரி இயர் 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் கீழே வருதுன்னா தமிழ்நாடு புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்ற லெசன்ஸ் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடுங்க. நெக்ஸ்ட்டுங்க, நலன்சார் அரசு திட்டங்கள். நம்ம ஓல்டு சோசியல் சயின்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துருந்த 2005 8th புக்லங்க தமிழ்நாடு அரசின் சமூக நல திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோங்க. சார் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் பாருங்களேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பிடிச்சிக்கலாம், சென்ட்ரல் பிளஸ் தமிழ்நாடு ஸ்டேட். இந்த 2 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி நம்ம பார்த்துருவோங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக் எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். போய் தேடிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரே தடவை அந்த வீடியோ பார்த்து எழுதினீங்களா முடிஞ்சே போச்சு. அப்போ என்ன பண்ணிடலாம், சார் எனக்கு வந்து கேட்டீங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள் நான் படிக்கணும், எங்க போனோம், சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு, அழகா போய் அதை படிச்சிடணும். அப்போ சார் நிதியோக படிக்கணும்னா பொருளாதார திட்டமிடலும் வளர்ச்சியும் அந்த லெசன் படிச்சிடணும். சார் அப்படிதான் நீங்க போய் படிச்சு பேசிக்கை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த லெசன்லாம் இங்க வருதுன்னு சொல்லிட்டு அதை முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 டாபிக் வீடியோ கிளாஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதை பத்தி நம்ம எலாபரேட்டாவே ஒரு தனி செஷன் வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம், அதையும் போய் பார்த்துக்கங்க. அந்த 30 டாபிக் என்னன்றதை மட்டும் ஒரு ஓவர்வியூ சொல்றேன். ஸோ பொருளாதாரம்னா என்ன அப்படின்றது சொல்ல போறோம். ஸோ இந்திய பொருளாதாரம், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை பத்தி சொல்ல போறோம். அங்க கொடுத்துருக்கோம்ல அந்த டாபிக் எல்லாமே நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி ஷார்ட் நோட்ஸா உங்களுக்கு எப்படி தரணும். இங்க பாருங்க, நம்ம கொடுக்குற வீடியோ எல்லாமே ஷார்ட் நோட்ஸா இருக்கும். அந்த நோட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், டெலிகிராம்லயும் கொடுத்துருவேன். ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ், பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு, பிளானிங் கமிட்டி, நிதி ஆயோக், ஃபயர் பிளான், நேஷனல் இன்கம், டாக்ஸ் சிஸ்டம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். இது எல்லாமே நம்ம புக்ல படிச்சிருப்போம். சார் புக்ல படிச்சுட்டு பிறகு அவுட் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. சார் அவுட் ஆஃப் சோர்ஸ் மட்டும் சொன்னா போதாது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு அழகா கொடுத்துட போறேன். ஒரு வீடியோ கிளாஸ் பாக்குறீங்க சார், நிதி ஆயோக் அவ்வளவுதான், புக்கும் கவர் பண்ணிருவேன், கவனிச்சுக்கமா, புக் கவர் பண்ணிருவேன், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிருவேன், அவுட் சோர்ஸும் கவர் பண்ணிருவேன், அவுட் சோர்ஸும் கவர் பண்ணிருவேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது, எல்லாமே முடிஞ்சுது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வருவாய் ஆதாரங்கள், நிதி ஆணையம், மத்திய மாநில உறவுகள், நிதி கொள்கை, பேங்கிங், இதுவும் டீட்டெயிலா பார்த்துருவோம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன், மணி அண்ட் மானிட்டரி பாலிசி, அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். சார் இது எல்லாத்துக்குமே நான் சொல்ற டைலாக் தான். நீங்க புக்கை ஒன் டைம் படிச்சுட்டு வந்தாலும் சரி, இது சார் இல்லை சார் நான் வீடியோ கிளாஸ் மட்டும் பார்க்குறேன் எனக்கு கிளியரா புரியுமான்னு கேட்டா அந்த புக்ல பேசிக் போட்டு வீடியோ கிளாஸ் ஒரு முறை பார்த்தாலும் சரி, நான் உங்களுக்கு அழகா புரிக்க வச்சுக்கோங்க. எல்பிஜி பத்தி சொல்ல போறேன், மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம், வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம பாவர்ட்டி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி, பட்ஜெட். சார் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 2025 2026 இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் 2 பட்ஜெட் இருக்கு. ஸோ இதுலயே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இருக்குங்க, அக்ரி பட்ஜெட் இருக்கு, அந்த பட்ஜெட்டை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் சொல்றேன். ஸோ 29 டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா மின் ஆளுகை, தமிழ்நாட்டின் இ கவர்னன்ஸ் இருக்கு. இந்த இ கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் பார்த்துருங்க சார். இந்த இ கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் அனைத்துமே
ஒரே ஒரு வீடியோ பதிவு தான். சார் எனக்கு ஒரு வீடியோ பதிவுல 2 கேள்வி கேட்டாலும் சரி, 1 கேள்வி கேட்டாலும் சரி, ஒருவேளை 5 கொஸ்டின் கேட்டாலும் சரி, நான் ஈஸியா போட்டுருவேன். அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். அப்ப இந்த மின் ஆளுகைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்ங்க. மத்திய, மாநில முக்கிய திட்டங்கள்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸ்கீம்ஸ நம்ம தெளிவா பிரிச்சு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எந்த டேட்ல உருவாச்சு அப்படின்றது தேர்வுக்கு என்ன கேட்பாங்களோ, அத நான் உங்களுக்கு செக்ரேட் பண்ணி குடுத்துருவேங்க. ஈஸியா போட்டு வந்துடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவுல நான் சொல்ல வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, சிலபஸ் எடுக்க போறீங்க. சிலபஸ ஃபர்ஸ்ட் படிச்ச உடனே, சிலபஸ்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. சிலபஸ் தெரியாம தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சில என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் டூ ஸ்டடி. எந்தெந்த புக்லாம் இது இருக்கு அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ எந்த புக்லாம் இருக்குன்றத கண்டுபிடிச்ச பிறகு எவ்வளோ டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னா, ஒரு 30 டாபிக்ஸ் கவர் ஆகுது. நான் அத என்ன பண்ணுவேன் உங்களுக்கு 30 டாபிக்ல எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவேங்க. ஸோ தட்ஸ் நான் பண்ண போற விஷயமும் இதுதான் அப்படின்றத சொல்றேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேங்க. நீங்க வீடியோ கிளாஸ முழுசா பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா, பயம் இல்லாம போலாம் அப்டின்ட்டு சொல்லிடுறேங்க. ஸோ எவ்ரிடே நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் இங்க பாருங்கப்பா. ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுங்க, பின் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நம்ம துரோணா அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் குடுத்துடுறேன். ஏன்னா, அப்பதான் நம்ம நோட்டிஃபை பண்ணக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வரும். வந்தவுடனே என்ன பண்ணிடலாம்? ஈஸியா நீங்க கிராக் பண்ணிடலாம். நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், திருப்பி நோட் பண்ணிக்கங்க. சார் இந்த 30 வீடியோ பார்த்துட்டா, என்னால 20 கொஸ்டின்ஸ் போட முடியுமா? அப்டின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். சார் இந்த 30 வீடியோ பாருங்க. 15லிருந்து 18 கொஸ்டின்ஸ் போட முடியுன்ற உத்தரவாதத்த நான் தரேன். அதுக்கப்புறம் அந்த 2 கொஸ்டின் எங்க சார் நீங்க எனக்கு கொஸ்டின் கேட்கலாம். அந்த 2 கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே போட்டுருவீங்க. அந்த 2 கொஸ்டின் என்ன பண்றீங்க? நீங்களே போட்டுருவீங்க அந்த 20 கொஸ்டின்ஸ்ல. அப்போ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த 30 வீடியோ தான் உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியணும். அப்போ ஒரு நோட் வாங்கி வச்சுக்கங்க. அந்த நோட் வாங்கி வச்சுட்டு அழகா டாபிக் வைஸ் நான் நடத்தும்போது எழுதிக்கங்க. உங்களுக்கு ஃபன்னா கொண்டு போறேன் காய்ஸ். உண்மையாவே அந்த விஷயம் சொல்லிடுறேன். எக்கனாமிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் கஷ்டம்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸின்றது ஷார்ட்கட் மெத்தட்ல எக்கச்சக்கமான ஷார்ட்கட் சொல்லப் போறேன். ரெடியா வந்துருங்க. ஒவ்வொரு கிளாஸும் அப்படியே ஃபன், கான்செப்ட், ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகுதுங்க. ஓகேவா? பாத்துடலாமா? ரெடியா எல்லாருமே? ரெடினா எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றேன் தெளிவா கேட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல டிஎன்பிஎஸ்சி டவுட் இருந்தாலோ, இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய டவுட்ஸ் நிறைவேத்தி வைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாதவங்களுமே ஜாயின் பண்ணிக்கன்றத சொல்லிடுறேங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.